கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 10ஆம் அதிகாரம் 42வது வசனம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஆம் தெய்வ பிள்ளைகள், இந்த உலகத்துல வாழ்வதற்கு ஒரு நல்ல பங்கு தேவை, நல்ல குடும்பம் தேவை, நல்ல கணவர், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல வேலைகள், வருமானங்கள், நல்ல வாழ்க்கை, நல்ல சமுதாயம் இந்த பூமியிலே தேவை. இவைகளெல்லாம் நமக்கு சாதகமாக இருந்தால் மாத்திரமே இந்த உலகத்துல சமாதானமாக, சந்தோஷமாக, ஆசீர்வாதமாக வாழ முடியும். இவைகளெல்லாம் நமக்கு இருந்தால் மாத்திரமே நம்முடைய சரீரத்திற்கு மிகப்பெரிய ஆரோக்கியம் இருக்கும், நம்முடைய உள்ளத்திற்கு, இதயத்திற்கு சமாதானம் இருக்கும். இவைகளெல்லாம் இந்த உலகத்துல நமக்கு வாய்க்கப்பட வேண்டும், சாத்தியமாக வேண்டுமானால் நாம் ஒரு உறுதியான நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அந்த தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு யார் தெரியுமா? அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த மரியாள் இயேசுவை தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அவள் அப்படி இயேசுவை தெரிந்து கொண்டபடியால் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தெய்வ பிள்ளையே, நீங்களும் நானும் இந்த உலகத்துல எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக வாழ வேண்டுமானால் நல்ல பங்காக இயேசுவை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுவின் பாதத்துல காத்துங்கள். உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் இந்த உலகத்துல எல்லாவற்றிலும், குடும்பத்திலும், வேலைகளிலும், வாழ்க்கையிலும், பிள்ளைகள் வாழ்க்கையில, ஊழியத்துல, எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாக, சமாதானமாக நடத்துவாராக. அந்த நல்ல பங்காக இயேசுவை மாத்திரம் விட்டு விடாதீர்கள். அவரே பிடித்துக் கொள்ளுங்கள், அவரே நம்புங்கள். அவரே நமக்கு நல்ல பங்கா இருந்து வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.